அதனுடன் உங்கள் புன்னகை. அழகாக மலர்ந்திருக்கிறது இந்த இனிய காலை பொழுது. அனைவருக்கும் காலை வணக்கம். கல் தோன்றி முன் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த தமிழ் அன்னையை முத்தான தமிழால் வாழ்த்துவோம். தமிழ் அன்னைக்கு நாம் மரியாதை செய்வோம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்வரத கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. வறியவர்க்கு ஈதல் வேண்டும், அதனால் புகழ் உண்டாக வாழ வேண்டும். அப்புகழ் இல்லாமல் உயிருக்கு ஊதியமானது வேறொன்றும் இல்லை. இந்த திருக்குறளுக்கு மிக தகுதியான மனிதர் நம் ஆசான் முனைவர் திரு ஏபி சொக்கலிங்கம் ஐயா அவர்களையும் அவர் வழிகாட்டலின் மூலம் சிறப்பான செயல்களை செவ்வனே செய்து வரும் ஹம்மிங் பேர்ட் உறுப்பினர்களையும் மற்றும் ஜே டூரிசம் ஆண்டாள் பக்தர்கள் பேரவை நண்பர்களையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். மனிதனை மாமனிதனாக மாற்றக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு நம் ஆசான் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்களின் அழைப்பை ஏற்று சொக்குவின் அரட்டை அரங்கம் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். வாஸ்து மற்றும் வாழ்வியல் குறிப்புகளை நம் அனைவரின் வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக வாரி வழங்க வாகை சூட்டிட ஐயா அவர்கள் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்துள்ளார். வாஸ்து மற்றும் வாழ்வியல் சார்ந்த உங்கள் கேள்விகளை மிகவும் சுருக்கமாகவும் நேர்த்தியாகவும் கேட்க உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். நம் தமிழர் கலாச்சாரத்தில் எந்த ஒரு சுபகாரியங்கள் தொடங்கும் போதும் மங்கள நிகழ்வாக குத்துவிளக்கு ஏற்றுதல் என்பது மரபு. இறைவனை ஒளி வடிவில் ஆவாகனம் செய்ய இப்போது ஹம்மிங் பேர்ட் குழுவில் உள்ள திருமதிகளை அழைக்கிறோம். நற்றுணையாவது நம சிவாயவே. இல்லக விளக்கது இருள் கேடுப்பது சொல்லக விளக்கது சோதியுள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நம சிவாயவே. இல்லக விளக்கது இருள் கேடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நம சிவாயவே. திருச்சிற்றம்பலம். பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன்
கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா என்று முழுமுதற் கடவுளாம் கணபதியை அழைக்க குமாரி அஸ்விதா பாலாவை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரார் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமஹ. விகடோத்கட சுந்தர தந்தி முகம் புஜகேந்திர சுசர்ப்பணதாபரண கஜநீல கஜேந்திர கணபத் பிரணதோஸ்மி விநாயக ஹஸ்தி முகம் சுரசுர கணபதி சுந்தர गणपति समान भव भव गणपति पद्म शरीरम जय जय गणपति दिव्य नमस्ते. गजमुग वक्रम गिरिजापुत्रम गणगुणमित्रम गणपति मिषप्रियम गणपति मिषप्रियम गणपति मिषप्रियम करदपरसिं कंकणपाल कबलित पद्मरत् सुरपति वन्द्यं सुन्दर नित्यं सुरचित मणिमकुटं प्रणमत देगं प्रकटित तालं षट्गिरितालमिदं तत्तत् षट्गिरितालमिदं तच्छट्गिरितालमिदं लम्बोदरवर कुञ्जाकृत कुङ्कुमवर्णधरं श्वेतशृङ्गं मोदः प्रीतिसपनसफलं नयनत्रयवरनागविभूषितनानागणपतिजं तत्तत् नयनत्रयवरनागविभूषितनानागणपतिजं तत्तत् नानागणपतिजं तत्तत् नानागणपतिजं धवलित जलधर धवलित चंद्रम पनिमणि किरण विभूषित कटकम जनुतनु विषहर शूल कबाल हर हर शिव शिव गणपति मभय कट्टतट विगलित मत जल जलतित गणपति वाद्यमिदं कट्टतट विगलित मत जल जलतित गणपति वाद्यमिदं तत्तत् गणपति वाद्यमिदं तत्तत् गणपति वाद्यमिदं तत्तदिं नं तरिदु तरिजन कुकुकु तत्ति कुकु तक्किट डिंग डिंग कुडिगु नक्कु तत्ति तत्त जम जम तेरिद तजम जम तेरिद तकट जम जम तेरिद तजम जम तेरिद तमिद नट तन जनुट जमुदिन किडदक किडदोम तक्किट किडदक किडदोम तक्किडदोम ताम तक तकिट तक तकिट तक तकिट शिखलित मौलिनं चूलिनं दित्तकिट दित्तकिट तत्त्वं विमल शुभ कमल जल पादुकं पाणिनं तक तकिट तत्त्वं प्रमथ गुण कदली फल शोभनं शोभितं दिन तकिट तत्तकिट दिन तकिट तत्त्वं मृदुल फल सरसि फल पोषणं पोषणं दिन तकिट तत्तकिट दिन तकिट तत्ता पनसफल कदली फल मोदनं मोषलं तक तकिट तक तकिट तक तकिट तत्त्वं प्रमथ गुरु शिवतनय गणपति तालनं प्रमथ गुरु शिवतनय गणपति ताल प्रमथ गुरु शिवतनय गणपति तालनं गणपति तालनं ता गणपति तालनं गणपति तालनं ता गणपति तालनं गणपति तालनं दित्ता किडक तरिकिडतक 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 ताम तरिकिडतक ताम तरिकिडतक तरिकिडतक ताम तरिकिडतक ताम तरिकिडतक 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 ताम. நன்றி. நன்றி அஸ்விதா பாலா. மிகச் சரியான தொடக்கம், பாதி வெற்றி என்ற ஒரு சொற்றொடர்க்கேற்ப
விநாயகர் அகவலுடன் அஸ்விதா பாலா நம்முடைய விழாவை இனிதே தொடங்கி வைத்துள்ளார். விநாயகர் துதியை அடுத்து நாராயண நாமம். குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீள் விசும்பருளும் அருளோடு பெருநிலமளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன், அது நாராயணா எனும் நாமம். நாராயணா என்னும் ஒற்றை நாமம் நம் வாழ்வில் என்னவெல்லாம் செய்யும் என்பதை திருமங்கையாழ்வார் இந்த திருமொழி பாசுரத்திலே அருளியிருப்பார். அவருடைய அருள் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் கிடைக்க அந்த ஆண்டாளை பிரார்த்திக்கிறேன். நன்றி. ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். திருமந்திரம். ஆதியுமாய் அரணாய் உடலுள் நின்ற வேதியுமாய் விருந்தான் அருட்சோதியுமாய் சுருங்காததோ தன்மையுள் நீதியுமாய் நித்தம் நிறைந்து நின்றானே. 8ஆம் திருமுறை திருவாசகம். அனுபோக சுருதிக்கு. ஈசனே என் எம்மானே எந்தை பெருமானின் பிறவி நாசனே நான் யாதும் ஒன்றும் அல்லா பொல்லானாயான நீசனேனை ஆண்டாய்க்கு நினைக்க மாட்டேன் கண்டாயே தேசனே அம்பலவனே செய்வதொன்றும் அறியேனே செய்வது அறியா சிறுநாயேன் செம்பொற்பாத மலர்கானா பொய்யர் பெரும்பேரத்தனையும் பெறுதற்குரியேன் பொய்யிலா மெய்யர் வெறியார் மலர்பாதம் மேவ கண்டும் கேட்டிருந்தும் பொய்யனே நான் உண்டுடு திங்கு இருப்பதானேன் போரேரே போரேரே நின் பொன்னகர்வாய் நீ போந்தருளி இருள் நீக்கி வாரேரிலமென் முளையாலோடு உடன் வந்தருள அருள் பெற்ற சீரேரடியார் நின் பாதம் சேர கண்டும் கண்கட்ட ஊரேராய் இங்கு உழல்வேனோம் கொடியேன் உயிர்தான் உளவாதோ உளவா காலம் தவமெய்தி உறுப்பும் வெறுத்திங்கு உனை காண்பான் பலமா முனிவர் நனிவாட பாவியேனை பணி கொண்டாய் மலமா குரம்பை இது மாய்க்க மாட்டேன் மணியே உனை காண்பான் அளவா நிற்கும் அன்பு இலேன் என் கொண்டெழுகேன் எம்மானே மானே நோக்கி உமையால் பங்க வந்தென்னை ஆட்கொண்ட தேனே அமுதே கரும்பின் தெளிவே சிவனே தென்பிள்ளை கோனே நின்றன் திருக்குறிப்பு கூடுவார் நின் கழல் கூட ஊனார் புழுக்கூடு இது காத்திங்கு இருப்பதானேன் உடையானே உடையானே நிந்தனை உள்கி உள்ளம் முருகும் பெருங்காதல் உடையார் உடையாய் நின் பாதம் சேர கண்டிங்கு ஊர் நாயின் கடையானே நெஞ்சுருகாதேன் கல்லா மனத்தேன் கசியாதேன் முடித்தவாறும் எந்தனக்கே தக்கதே முன்னடியாரை பிடித்தவாறும் சோராமல் சோரனே நிங்கு ஒரு தீவாய் துடித்தவாறும் துயிலிறகே சோர்ந்தவாறும் முகங்குருவேர் பொடித்தவாறும் இவை உணர்ந்து கேடந்தனக்கே சூழ்ந்தேனே தேனை பாலை கண்ணலை தெளியை ஒளியை தெளிந்தார்தம் ஊனை உருக்கும் உடையானை உம்பரானை வம்பனேன் நானின் அடியேன் நீ என்னை ஆண்டாய் என்றால் அடியேற்கு
தானும் சிரித்தே அருளலாம் தன்மையாம் என் தன்மையே. தன்மை பிறரால் அறியாத தலைவா பொல்லா நாயான புண்மை ஏனை ஆண்டையா புறமே போக விடுவாயோ. என்னை நோக்குவார் யாரே என் நான் செய்கேன் எம்பெருமான். பொன்னே திகழும் நிருமேனி எந்தாய் எங்கோ புகுவேனோ. புகுவேன் எனதே நின் பாதம் போற்றும் அடியாருள் நின்று நகுவேன் பண்டு தோல் நோக்கி நாணம் இல்லா நாயினேன். நெகுமன்பில்லை நினைக்கான நீ ஆண்டருள அடியேனும் தகுவனே என் தன்மையே எந்தாய் அந்தோ தரியேனே. தகுவனே என் தன்மையே எந்தாய் அந்தோ தரியேனே. எந்தாய் அந்தோ தரியேனே. எந்தாய் அந்தோ தரியேனே. திருச்சிற்றம்பலம். நன்றி ராமானுஜம் ஐயா.